ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2025 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியாயிருந்தால் கூட ஆக்சுவலாக தியேட்டர்ஸில் 2026 ஏன் இப்போ நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே ஒரு ஹாங்காங் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இப்போ ரீசெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற த ஃபியூரியஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே மத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்போ ஊருக்குள்ளே அடுத்தடுத்து சின்ன பசங்க எல்லாரும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க, இது மிஸ் ஆகிற மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட் ஒன்று இயங்குது, எவனோ குழந்தைகள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கடத்துறான், ஸ்கெட்ச் போட்டு தூக்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த அளவுக்கு டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் ஒரு கட்டத்தில் ஒரு பையன் இங்கே தான் கடத்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற லெவலில் அந்த பொண்ணு உள்ளே இறங்கி சண்டை போட்டு அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு முக்கியமான கொடூரமான மோசமான வில்லைங்க 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்க அந்த பையனை கொல்றதையும் கொண்டு போட்டு, இங்கே பாரு அந்த பையன் சிவனேன்னு எங்கேயாவது போய் எப்படியாவது நிம்மதியாக இருந்திருப்பேன், நாங்கள் அவனை விட்டு வேறு ஏதாவது பார்த்துருப்போம், அதை விட்டு அவனை காப்பாற்ற வர்றேன் அப்படின்னு வாலண்டியராக வண்டியில் ஏறி வந்து இப்போ கடைசியில் உங்கள் கண்ணு முன்னாடி அந்த பையன் செத்து போயிட்டேன். என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண முடியாது, டேய் இந்த பொண்ணு தூங்குடா அப்படின்னு அதோட மத்தியாவையும் அதோட அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இப்போ நேராக கட் பண்ணால் படத்தில் 2 கதாநாயகர்கள் நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஹீரோ நம்பர் 1 அவர் யார் அப்படின்னா, அவருடைய பேர் வாங் வே. இவர் ஒரு நல்ல மனுஷன், ஆனால் வாய் பேச வராது நம்மளுக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு கும்ஃபூவில் ட்ரெயினான ஒருத்தர், மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சும்மா பிச்சு பெடல் எடுப்பாப்புல, ஆனால் கிடைச்ச வேலைகளை பார்த்துக்கிட்டு ஏதோ வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு இருக்காரு ஹாங்காங்கில். இவருக்கு ஒரு ஆசை அன்பு மகள் இருக்காங்க. அவங்க இவருடைய அம்மாவோட சைனாவில் இருக்காங்க. இப்போ அப்பாவை பார்க்கறதுக்காக பொண்ணு வந்திருக்குது. அந்த பொண்ணு, ஏன்பா நீ மட்டும் இங்கே தனியாகவே கிடக்குற, எது கஷ்டப்படணும், நீ வந்துட்டேன்னா பேசாட்டி என் கூடயும் பாட்டி கூடயும் சந்தோஷமாக இருப்பில்ல, எங்களுக்கும் நீ கூட இருக்கேன்னு ரொம்ப ஆதரவாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா இல்லைப்பா அதெல்லாம் முடியாது, நீ போப்பா கிளம்பி போப்பா, அப்பா வரும்போது வர்றேன், இப்போல்லாம் இல்லைப்பா அப்பாவுக்கு வேலை கிடக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாப்புல. இப்போ அந்த பொண்ணு சோகமாக கிளம்பி அப்பா வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்கு. திருப்பி அந்த தருணத்தில் கொஞ்சம் அப்படி ஊனி ஒரு பையன் வந்து, ஒரு சின்ன பையன், என்னுடைய சிஸ்டருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். இந்த பொண்ணு என்னப்பாச்சு, ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போனால் டப்புன்னு ஒரு பாலித்தீன் கவர் அந்த பொண்ணு மேலே போற்றி தொக்கா தூக்கிடுறாங்க. டக்குன்னு ஒரு லாரி மாதிரி ஒரு பெரிய ட்ரக் ஒன்று இருக்குது, அதில் அந்த பொண்ணை தூக்கி போட்டு கிளம்புங்கடா வண்டியை அப்படிங்கிறாங்க. இது நம்ம கதாநாயகன் கண்ணு முன்னாடியே நடக்குது. கதாநாயகன் டக்குன்னு பார்த்துட்டு யாரா என் பொண்ணு மேலே கை வச்சது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சுத்து போடுற மாதிரி அந்த வண்டியை துரத்திட்டு ஆரம்பிக்கிறாப்புல ஒரு ஆட்டத்தை. ஆனாலும் என்ன சம்பவம் நடந்தாலும் கடைசியில் பொண்ணை கதாநாயகன் கிட்ட இருந்து கடத்திட்டு போயிடுது அந்த கும்பல். இப்போ தான் கண்ணு முன்னாடியே தான் பொண்ணு கடத்தப்பட்டா, ஆனால் நம்மளால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்ச ஹீரோவுக்கு. ஆனாலும் எப்படி தான் பொண்ணை யார் கடத்திருப்பா அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை வச்சு அவர் அப்ரோச் பண்ணி அடுத்து அவர் கிளம்புறாரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக. இன்னொரு ஹீரோ யார் அப்படின்னா, அவருடைய பேர் நவீன். பார்த்துக்கங்க, ஹாங்காங்காரங்க, ஆனால் பேர் நவீன். அவர் முதல்ல காணாமல் போச்சு இல்லை, அந்த மத்தியான்னு சொல்லி ஒரு பொண்ணு, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டு, மனைவி மேலே உயிரே வச்சிருக்க ஒரு நபர். அவருக்கு தான் மனைவி இந்த மாதிரி குழந்தைகள் எடுத்து காணாமல் போகிறாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட்டே இயங்கிட்டு இருக்கு, அந்த கும்பலை எப்படியாவது கூண்டோட பிடிச்சி போலீஸு கொடுக்கணும், காணாமல் போன குழந்தைகளெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக நைட் அண்ட் டே தூங்காமல் வேற ஊரில் இருந்து பல மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தன்னுடைய மனைவி. கடைசியாக அங்கே போய் காப்பாற்ற போகிறேன்னு கடைசியாக மெசேஜ் பண்ணிட்டு போனவ தான் வரவே கிடையாது. அப்போ இதுக்கும் அந்த கிரைம் சிண்டிகேட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் ஏதோ இருக்குது, தான் மனைவி காணாமல் போனதுக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க, அதனால் முதல்ல அவங்க யாருங்கிறத நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பக்கம் களத்தில் இறங்குறாப்புல. இப்போ 2 கதாநாயகர்களுக்கும் காமனான எனிமி ஒரே ஆள் தான். யார்? இந்த கும்பல், இந்த கிரைம் சிண்டிகேட்டுடைய ஹெட் யார், இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், இவனை அடிக்கிறோம், தன்னுடைய அன்பானவர்களை தூக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு 2 பேரும் களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஐயோயோ எம்போட்டு கதையை சொல்லிட்டீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. படத்துடைய 10 நிமிஷம் 8 நிமிஷம் கூட தேராது, அதுக்குள்ளே இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் வந்துடும். 10-15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முதல்ல தெளிவாக ஒரு செட் அவுட் பண்ணிடணும். ஏன்னா அது வேறு லாங்குவேஜ் படம் அப்படிங்கிறனால, தியேட்டரில் ஓடுது அப்படிங்கிறனால கொஞ்சம் கிளியராக செட் அவுட் பண்ணிடலாங்கிறதுக்காக எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சம்பவமே இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அதனால் கதைக்கெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, அதுக்கு நான் பின்னாடி உங்களுக்கு வர்றேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகள், அதுவும் உலக படங்கள் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பார்க்குற நபர்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஜாக்கி சான் இருக்கார்ல, அவருடைய ஆட்டத்தெல்லாம் கொஞ்சம் முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக பண்ணுவோங்க, இனிமேல் கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் வரும்போதெல்லாம் அவருடைய படங்கள் கொஞ்சம் கம்மியாச்சு. அந்த டைமில் என்னங்க வேறு படமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாக்கி படங்கள் சைட் பை சைடு வந்தால் கூட 2011 த ரைட் அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவில் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. இப்போ வரைக்கும் 15 வருஷம் ஆச்சு படம் வந்து, இப்போ வரைக்கும் நின்று பேசுகிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்
படம்னா அப்படி இருக்கணுங்க. அடி பார்த்துறீங்களா எப்படி விழுகும்னு அப்படின்னு அந்த படம் பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ் டப்பிங்லேயே இருக்குங்கிறனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அந்த படம் வந்துச்சு, பரவாயில்லைங்க என்ன மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதனுடைய பார்ட் 2 ரேட் 2ன்னு சொல்லி 2014 மார்ச்சில் அதனுடைய 2வது பாகம் வெளியாச்சு. அதுவும் அப்படி ஒரு சம்பவம் தான். இப்படி பரவாயில்லைங்க, வர வர ஹாலிவுட்காரங்களை தவிர இந்தோனேஷியாக்காரங்கெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணுறாங்களே. சைனீஸ்காரங்க எப்பயுமே அப்படி தான், அவங்களுடைய படம் எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அடித்தடியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கும்ஃபு வசூல் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே பரவாயில்ல இவங்களும் வித்தியாசமான இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் அதகாலமாக இறக்கி விட்றாங்களே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க தருணத்தில் அப்போ நாங்களாம் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் களத்தில் வந்து இறங்கினாப்புல நம்ம விநாயக். யார் 2014 மார்ச்சில் வெளியாச்சு ரேட் 2. ஆனால் 2014 அக்டோபரில் வெளியாச்சு ஜான்விக். அதுக்கப்புறம் ஜான்விக் சம்பவம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அடினா ஜான்விக் தாங்க அப்படின்னாங்க, அந்த மாதிரி சம்பவம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ கடைசியாக 2024 ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டின் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். சும்மா வேற மாதிரி அடி, ஹைலி ரெக்கமெண்டட் படம், ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகள் பார்த்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்துக்கு எதுக்காக அந்த படத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படத்துடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் ஒருத்தர் இருந்தாப்புல, ஆக்ஷன் கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர் அவர் தான், கெஞ்சி தனிகக்கி அப்படின்னு. அவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர். சும்மா அதகலம் பண்ணியிருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனு இந்த படத்துக்கு. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, அப்படி ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணிட்டு இந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர். ஆனால் ஆக்ஷனை நம்மளை விட 2 மடங்கு அட்டகாசமாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர் தான் இந்த படத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மால் கென்சுகே சோனமுரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபரை உள்ளே இழுத்து விட்டுருக்காப்புல. அந்த மனுஷன் என்ன பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் 25 நிமிஷத்துலேருந்து 26 நிமிஷம் அப்படியே ஒட்டுக்க ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு. 5 கதாபாத்திரங்கள். ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் ஹெவியாக எழுதலாம், பரவாயில்லைங்க பயங்கர ஸ்ட்ராங்காக எழுதிருக்காங்க பாருங்க ஒரு கதாபாத்திரத்தை. இவனுக்கு முன்னால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு வில்லன் கதாபாத்திரத்தை பார்த்தா தோணணும்னு ஒரு விமர்சனத்தில் நம்ம சொல்கிறோம்ல. 1க்கு 5 கதாபாத்திரத்தை எழுதி வச்சுருக்காங்க. அப்படி இந்த 5ல் என்னங்க யாருமே எதையுமே பண்ண முடியாதுங்க. அந்த 5 பேர் முதல்ல என்ன ஆகும், எவனுமே ஜெயிக்க மாட்டான். 5 பேரும் அந்த அளவுக்கு திறதாங்கடியாச்சே அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குற அளவுக்கு ஹெவியாக 5 கேரக்டர்ஸ் எழுதி இந்த 5 பேர்த்தையும் மோத விட்டுருப்பாங்க கிளைமேக்ஸில். அந்த மாதிரி ஒரு சம்பவம். சும்மா 25-26 நிமிஷத்துக்கு எங்க இது என்னன்னு ஆக்ஷன் கோரியோகிராஃப் பண்ணாரு, டெக்னிக்கல் டீமில் இது என்னத்தானு சினிமாட்டோகிராஃபி பண்ணாங்க, என்னத்தை எடிட்டிங் பண்ணாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துடைய கடைசி 25 நிமிஷம். படத்தில் பல இடங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், ரிங்குக்குள்ள நடக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அதகாலம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் 25 நிமிஷம் போர்ஷன் நான் பார்த்ததுக்கப்புறம் எப்பா கென்சுகே காலை காமிப்பா நான் வேணா தொட்டு கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா இதை எப்படி கோரியோகிராஃப் பண்ணாங்க, இது என்னன்னு கட் பண்ணாங்க, என்னத்தை சவுண்ட் டிசைன் இன்க்ளூட் பண்ணாங்கிற அளவுக்கு நம்மளை பிரமிக்க வச்சிருக்காங்க. அந்த கடைசி ஆக்ஷன் சீக்வன்ஸில் அதகலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். டெக்னிக்கலி நான் சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் நான் சொன்ன அந்த 5-6 கிட்டத்தட்ட 5 முக்கியமான கதாபாத்திரங்கள், இது போகவே இன்னொரு 1-2 கதாபாத்திரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அதை ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு, ஆனால் எஃபர்ட்லெஸ்ஸாக தெரிகிற அளவுக்கு அட்டகாசமாக ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு ஜான்விக் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி. நம்ம ஜாக்கியுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த கோட்டை பிடிச்சி இழுக்கிறது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி கீழே கூடி மேலே கூடி வர்றது, ஒரு டேபிளுக்கு அடியில் கூடி போய் மேலே கூடி வர்றதுன்னு ஜாக்கியுடைய சீக்வன்ஸ் எல்லாம் எப்படிங்க அந்த மனுஷன் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கும். அதே நேரத்திலே அதில் ஒரு ஃபன் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுடைய ஹாங்காங் ஆக்ஷன் கோரியோகிராஃபியே இந்த மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது. அதே நேரத்தில் இந்த படத்தில் நம்ம எப்பயும் சொல்கிற விஷயம் தான், எங்கள் ஒரு படத்தில் நமக்கு எமோஷனலாக ஒரு கனெக்ட் இருக்கணுங்க. எப்படியாவது அவர் வந்து அந்த பொண்ணுக்காக அதை கண்டுபிடிச்சிடணும், எப்படியாவது தன்னுடைய மனைவியை அவர் காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று விடணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சும்மா லைட்டாக தான் அங்கங்கே அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை பேசியிருப்பாங்க. ஆனால் படம் பார்த்து அந்த கிளைமேக்ஸுக்கு வரும்போதெல்லாம் ஐயோ இப்படியா ஜெயிச்சு தாங்க ஆகணும், ஹீரோயினுக்கு அடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமான அந்த எமோஷனல் விஷயங்களையும் அவ்வளவு அழகாக கனெக்ட் பண்ண வச்சுருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தை பொறுத்தளவுக்குலாம் உண்மையாக நெகட்டிவ்னு எதுவுமே எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணலை. சொல்லணும்னா சொல்லலாம், இதெல்லாம் ஒரு அறத பழசான கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய மனைவி எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், தான் பிள்ளை ஏதோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். இப்போ ஹீரோ தனியாக கோட் சூட்டை போட்டு நம்ம ஜாவா பைக் எடுத்துகிட்டு போய் கடைசியாக வில்லங்கிட்ட அடித்து எல்லாத்தையும் 600 பேர்த்தையும் ஏரில் பறக்க விட்டு கடைசியாக தன்னுடைய மனைவியும் குழந்தையும் காப்பாற்றிட்டு வந்தார் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் 1980s நம்ம ரஜினி சார் கமல் சார் படத்துலேருந்தே நம்ம பார்க்கல. இதெல்லாம் ஒரு அறத பழசான கதை. ஆனால் கதையே தேவையில்லை இந்த படத்துக்கு, சப்டைட்டிலே தேவையில்லைங்கிற அளவுக்கு கதை பேசும் மீதிய விஷயங்கள் எல்லாத்தையும். ஏன்னா எல்லாமே ஆக்ஷன் தான், பொழந்திருக்காங்க படம் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அது. அதனால் இதை விடுங்க, இந்த கதையெல்லாம் ஓரமாக போடுங்க, அது கதையே கிடையாது.
படம் பாருங்கள், வேற மாதிரி ஒரு சம்பவம் அப்படி தான் நான் சொல்லுவேன். படத்தில் அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் சும்மா ரத்தம் தெறிக்க சம்பவத்தை விட்டுருக்காங்க. இந்த பக்கம் கத்தியை குத்தி அந்த பக்கம் வெளியே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸு அதகாலமாக வெளுத்து விட்டுருக்காங்க. அதனால இந்த படம் ஹெவியான வயலன்ஸுக்காகவே, ரத்தம் தெறிக்க இருக்கிறதுக்காகவே இந்த படம் ஏ சர்டிஃபைடு தான் கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி ஏ சர்டிஃபைடு தான். ரத்தம் தெறிக்க ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் இந்த படம் தியேட்டருக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா ஒரு ஹாங்காங் படம் நம்ம ஊரில் தியேட்டர்ஸில் எத்தனை பேர் பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? அதனால் போய் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். ஒரு நல்ல வாட்ச் தான் இந்த படம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.